பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. உங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கங்க. எதுக்கு பிரதர் அப்படிம்பிங்க. நான் சொல்கிறது தப்பாக இருக்கானாவது பார்க்கணுமா இல்லையா? நான் கண்ணை மூடிட்டு பேசுகிறேன், கையில் ஒன்றும் வைக்காமல் பேசுகிறேன். வெறும் கீபோர்டு தான் முன்னாடி இருக்குது. ஏன்னா நான் குனிஞ்சு பார்க்க போகிறதும் இல்லை, பார்க்க நினச்சா கூட முடியாது. ஆனால் சொல்கிறது சரியாக இருக்கா பார்க்குறதுக்காவது உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து வைத்து கொண்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை அப்படி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. பிறந்தா பிறந்தா வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா 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 வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா. மாட்டு தொழுவோம் தெரிந்தெடுத்த மகாதேவ தேவனே. மாட்டு தொழுவோம் தெரிந்தெடுத்த மகாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்வை தனித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்வை தனித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயங்கள் சாத்திடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயங்கள் சாத்திடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாபியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாபியில் மகிழ்வோம். பரநாபியில் மகிழ்வோம். பிறந்தா பிறந்தா வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா. எல்லா இடத்துலையும் இந்த பாட்டை கேட்குறோம். டிவியில் எங்கே திருப்பினாலும் இப்படி தான் கேட்குது. வீட்டு வாசலில் கூட கீத பவனி வர்றவங்க இதை தான் பாடுறாங்க. பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். எதுக்குயா பிறந்தார்? சிஸ்டர் சாரா நவரோஜியை கேட்டால் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அழகாக சொல்லுவாங்க, அல்லேலூயா
இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இயேசு ஏன் பிறக்கணும் இந்த பூமியில? வானாதி வானங்களுக்கு கொள்ளாதவர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர். ஏரோதே கேட்கிறான், சாஸ்திரிகள் போய் ஏரோதுல கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், ஆகையினால அவர் பணிந்து கொள்ளும்படி வந்தோன்னு ஏரோதுல கேட்கிறாங்க. ராஜாவுக்கு கலக்கம் வருது, நான் இருக்கேன் இன்னொரு ராஜாவா, போய் பார்த்துட்டு வந்து எனக்கும் சொல்லுங்கண்ணா. எதுக்கு? அழிக்கிறதுக்கு. ஆனால் அவங்கள வேறு வழியாக கர்த்தர் திருப்பி விட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில் எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, ஆனால் இயேசு பிறந்தார்னு இன்னைக்கு இவ்வளவு பிரபலமாக எல்லா இடத்துலையும் போய் இயேசு பிறந்தார் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சொல்கிறமே. எதுக்கங்க? அவர் என்ன செய்தார்? அப்படி ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தாரா? ஒரு மதத்தின் தலைவராக வந்தாரா? அல்லது புகழ்ச்சியை விரும்பி வந்தாரா? ஜனங்களால் அவரை பார்த்து நல்லவர்னு சொன்னாங்களா? லூக்கா 7:12 வாசிக்கிறோம், ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து, யாரை குறித்து? இயேசுவை குறித்து. லூக்கா 7:12 ஜனங்களுக்குள்ளே, யோவான் 7:12 ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்று சொன்னாங்க, அப்படி அல்ல, ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொன்னார்கள். ஏன்னா அவர் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. அதுதான் பிரச்சனை, மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு. அன்னும் பாருங்க 4ஆம் வசனத்தை, அதே யோவான் 7:4 அவர் பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனோ அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். உதாரணமா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல 27-28 பார்க்கிறோம். ஒரு 2 கண்ணு தெரியாதவங்க இயேசுவை தேடி வராங்க. 2 பேரும் கண்ணு தெரியாதவங்க. வாசிங்க மத்தேயு 9:27-28. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்குள் வந்தபோது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார். அந்த வீட்டுக்குள்ளே தட்டி தடுமாறி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இயேசு அந்த 2 பார்வை இழந்து வந்த சகோதரர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். அதற்கு அவர்கள் அவர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லி உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர் சொல்ல குருடனில் கட்டிறந்தது, அவர் தொட குஷ்ட ரோகி சொத்தமாகினார். அவர் சொல்ல குருடனில் கட்டிறந்தது, அவர் தொட குஷ்ட ரோகி சொத்தமாகினார்.
ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் எல்லாம் பாடும் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் அவர் சொல்ல குருடலில் கண்டிருந்தது அவர் தொட குஷ்ட நோய் சொந்தமாகினார் அவர் சொல்ல குருடன் கண்டிருந்தது அவர் தொட குஷ்ட நோய் சொந்தமாகினார் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் நல் துணையவரே என்று ஜீவிக்கிறார் அவர் என்றைக்கு ஜீவிக்கிறார் மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமா 2 கண்ணுதிரியாங்களும் வந்துட்டான், வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவன்கிட்ட கேட்டான், எப்பா எனக்கு இதை செய்ய முடியும் நம்புறீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அந்த வார்த்தையில் செய்தி கொடுத்துருக்கேன். ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்னு உடனே அவர் கையை நீட்டி வாசிங்க, அவங்க விசுவாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, ரொம்ப கமாண்ட் பண்ணார். நோ, யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்ல வேண்டாம். ஆனா இங்க சொன்னா பிரபலத்தை விரும்புகிறவன். யோவான் 7:4 என்ன வாசித்தோம்? பிரபலத்தை இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு சின்ன காரியம் நடந்தா போதும், நான் நடந்தது என்னால நடந்தது. இன்னைக்கு சொல்லுவேன், ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நம்மால ஒண்ணும் கிடையாது. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. எஞ்ஞான் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். எஞ்ஞான் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தே என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே.
அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நான் எனது என்பது இனி இல்லையே, எல்லாம் இயேசுவே உமக்குள்ளையே. நான் எனது என்பது இனி இல்லையே, எல்லாம் இயேசுவே உமக்குள்ளையே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நம்மால ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இது அநேக நேரம் தெரியறது இல்லை. அவர் பிரபலமா இருக்க வேண்டியவர். ஆனா அவர் சொல்றாரு, இதை யாருக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாதிரி கூட சொல்ல, ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி அவர்களை கண்டித்து சொன்னாராம். யார்ட்டையும் போய் சொல்லிடக்கூடாது. நாமளா இருந்தால் சரி, போகிற இடம்லாம் சாட்சி சொல்லு, கூடையே கூட்டிகிட்டு போயிடும். இப்பொழுது தம்பியினுடைய சாட்சியை கேட்போம். அவர் உடனே சாட்சி, நான் இப்படி இருந்தேன், இந்த பிரதர் வந்தார், என் மேலே கை வச்சார், ஜெபம் பண்ணார், ஐயோ எனக்கு அவ்வளோ நாள் பட்ட தலைவலி உடனே மாறிடுச்சு. சாட்சி யோவான் 5:31 என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. யோவான் 5:31 என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறு ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி என்று. ஆமா, அதனாலதான் நம்ம பாடுறோம், சாட்சியாக சுபவிசேஷம் தரணி மேவுதே. சாட்சியாக சுபவிசேஷம் தரணி மேவுதே. உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் காவி கோடுதே. உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் காவி கோடுதே. சாலோமின் ராஜா சங்கையின் ராஜா சாமி வாருமே. இந்த தாரணி மீதில் ஆடுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சங்கவில் ராஜா சங்கையில் ராஜா சாமி வாருமே. லங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. லங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. இந்த நானிலத்தில் உள்ள சூரஜாதியும் தேடி வாடுதே. இந்த நானிலத்தில் உள்ள சூரஜாதி உன்னை தேடி வாடுதே. சாலோமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. எனக்கு அன்பானோட சாட்சி நாமளாக தான் கூடையே கூட்டிகிட்டு போய் போகிற இடமெல்லாம் சாட்சி.
பிரதர்ஸ் ஜெபித்தார். பிரதர் ஜெபித்ததில்லை. குருவி உட்கார பனைமரம் விழுந்துச்சு. இது தெரியுமா? பனைமரத்தில் கடைசியாக பழுத்த பழம் தொங்கிக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே பனை ஸ்டாங்கு நல்ல நார், அதனால தான் கட்டுலாம் பின்னுறோம். பனை நாரை வச்சு தான் கட்டில் சேர். முந்தி காலத்தில் நார் கட்டில் நார் சேர்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன்னா எல்லாம் பிளாஸ்டிக் மயமாயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் பனை நாரில் பின்னுவாங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பனை மரத்தில் தொங்குற பழம் சும்மாவாக இருக்கும், அது கடைசியில் தொடுக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ போய் குருவி உட்காரும். என்ன செய்யும்? பனம்பழம் கீழே விழுந்துடும். உடனே குருவி உட்கார்ந்ததுனால தான் என்ன பண்ணுச்சு? இப்படி தான் நம்மளும். நம்மகிட்ட ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் நானும் ஒன்றுக்கு ஆக மாட்டோம், குப்பை. அதனால தான் நம்ம சொல்கிறாரு ஐயா, நம்ம ஐயா பாடுனாரு ஃபாதர், என்னதுனாரு? லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், என்னேந்து தருகின்ற பரிசுக்காக, என்னேசு தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஒன்றும் கிடையாது நம்மகிட்ட. நம்ம ஆப்டால் மனுஷங்க. ஒரு நிமிஷம் வாழ்த்துவோம், ஒருத்த நிமிஷம் தூத்துவோம். நம்மகிட்ட என்ன இருக்கு? அவர் அண்மை செய்கிறவர். ஐயா, அவரை குறித்து தான் சொன்னாங்க, ஜனங்களை வஞ்சிக்கிறவர், பிரபலத்தை விரும்புகிறவர். அவர் பிரபலத்தை விரும்பி அந்த பூமிக்கு வந்தார் அல்லது ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கா? இல்லைங்க. அப்போ எதுக்கு வந்தார்? நன்றி அறியாதவர்களுக்கும். மறுபடி இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் கேட்டீங்க, செஞ்சவங்க நன்றி அறியலையேங்க. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இயேசு என்ன செய்தாரோ அதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க. சிலர்லாம் சந்தோஷப்பட்டு சொல்லுங்க, அருமையாக இருந்துச்சு. நானாக பேசுனேன், நான் பேசுனா என்னத்தான் பேசிட போகிறேன்? ஒன்றும் பேச முடியாது. என்னை பேச வைக்கிறவர் அவர், பாட வைக்கிறவர் அவர். நாவல வார்த்தையை கொடுக்கிறார், தொண்டையில் நாதத்தை கொடுக்கிறார், கையில் அவருடைய அனுகிரகத்தை கொடுக்கிறார். கீபோர்டை தட்டுறேன், பாடுறேன். என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் சொல்லுவேன், ஆப்டால் நீங்கள் பார்க்குற பார்வையில் பார்த்தா 2 கண்ணும் தெரியாத ஒரு மனுஷன். ஆப்டால் எம்டி வெசல், வெறுமையான பாத்திரம் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? நன்றியோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து செய்யலாமா? ஒரு நாள் செய்யக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 30 நாள் ப்ரோக்ராம் வரைக்கும் 30 பேர் எழுப்பணும். எங்கள் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலிக்கு வந்து பாருங்கள், மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் வாரம் 4000 ரூபா வேன் வாடகைக்கு செலவழிக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினால் 1 மாதம் அந்த தேவையை தாங்கலாம். வர்ற எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்கலாம்,
ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு உரை கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் பண்ணுக்கு உதவலாம். ஏன் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அன்னைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க அவங்களுக்கு உதவிகளை செய்ய உதவலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்போவாது மதுரை வந்தீங்கன்னா, திருநெல்வேலி வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். வர்றதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணி தானே வருவீங்க, சொல்லுங்கள், வந்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியும். சாலமோனுடைய கீர்த்தியை போய் சேபாவின் ராஜஸ்திரி பார்த்தபோது தான் அவளுக்கு ஆச்சரியப்பட்டு பிரமித்தா. ஆகையினால நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு கர்த்தர் ஏவினா செய்யலாம், இல்லாட்டா ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நான் உதவி பண்ணுன்னா எப்படி பிரதர் செய்ய, நாங்கள் பல வருஷமாக தாங்கி வரேம்பிங்க. உண்மையிலேயே நாங்கள் பதில் சொல்ல முடியாத நிலையில் இருந்தால் கூட நீங்கள் தாங்கி வரீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா உடனே என்னால் லெட்ரு போட முடியாது, ஏன்னா இன்னொருத்தரை வச்சு தான் நான் எழுதி அனுப்பணும். உடனே அவங்க சில நேரம் கொஞ்சம் கூட கேட்டாங்கன்னா எழுதாமல் கூட போயிடுவாங்க. ஆனால் அத்தனையும் சகித்து கொண்டு தாங்குகிற உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேளுங்க, ஒருவேளை கணக்கு வைக்கணும்னா 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். இங்கே வர்ற 2 ஜிபே நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? எனக்கு அன்பானவர்களே, எந்த பாரத்தோடு இருந்தாலும் சரி, இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, வழிகாட்டும் நல்ல துணையாளரே, இந்த பூமிக்கு நன்மை செய்வதையே நோக்கமாய் கொண்டு வந்தவரே, உம்முடைய நாமத்தினாலே யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற வேத வாக்கின்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணீரை, கவலைகளை, வேதனைகளை, வியாதிகளை மாற்றும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாள் படித்து வேலை இல்லாமல் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் படுத்துக்கொண்டு பெற்ற பிள்ளைகள் கூட என்னை கைவிட்டுட்டாங்களே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தனிமையில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றுவதற்குத்தான் இந்த இயேசு பூமியில் வந்தார். அவர் கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், வேதனை அறிகிறவர். ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.